போன வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஷோஸு மரைன் வேர்ல்டில் போனோம்ல. இப்போ போயிட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து ஓப்பன் ஜூ. நம்ம கார்லேயே போயிட்டு அனிமல்ஸை பார்க்குறதுங்க. அங்கே பாருங்கள், ஜீப்ராலாம் அப்படியே ஃப்ரீயாக விட்ருக்காங்க பாருங்கள். ஜீப்ரா, அதுக்கு முன்னாடி வல்ச்சர், இதெல்லாம் நிற்கிது பாருங்கள். அதாவது இது ஓப்பன் ஜூனுங்கிறதுனால அவங்கெல்லாம், அதாவது அனிமல்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கிற மாதிரியும், நம்ம வந்து எய்தர் இங்கே உள்ள சஃபாரியை ஹையர் பண்ணியும் போகலாம், அதாவது சஃபாரியை கூட்டு போகிற வெஹிக்கிள்ஸு, இல்லைன்னா நம்ம வந்து நம்மளோட கார்லேயே போகலாம். ஸோ நாங்கள் பார்த்திங்களா, இப்போ வந்து எங்களோட டிரைவர், எங்களோட டூர் ஆப்ரேட்டரை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த கார் டிரைவர் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதே கேப் மூலமாக தான் போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், கேமல் பாருங்கள், அப்படியே ஃப்ரீயாக விட்ருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் ஓப்பன் ஜூ. பார்க்குறீங்களா நீங்களா? அப்படியே அஜுல் பார்க்குறியா? அதில் தூக்கம் வந்துருச்சா? அனுப்பி அந்த சைடு பாரு, பேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வா. ஸோ நல்லா ஸ்லோவாக அப்படியே கூப்பிட்டு போகிறாங்கங்க. இங்கே பாருங்க, டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸு. என்ன இதெல்லாம் நம்ம ரெகுலராக பார்க்குற பேர்ட்ஸ்லாம் கிடையாது. ஜீப்ரா இல்லை, ஜிராஃபி எல்லாம் இந்த சைடு நிற்கிது பாருங்கள். காட்டுற லைட்டா அந்தா பஸ்லேயே இருந்துக்கிட்டு அப்படியே பார்க்குறாங்கண்ணா. ஸோ அனிமல்ஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இங்கே பாருங்கள், ஜீப்ரா எவ்வளோ க்ளோஸாக இருக்குது பார்க்குறியா? நல்லா க்ளோஸாக பார்க்கலாம் பாரு. தலைவரே ஜீப்ராலாம் இவ்வளோ க்ளோஸாக பார்த்ததே இல்லைங்க. அது ஓப்பனாக பார்க்குறோம் நம்ம, இல்லைனா வந்து ஏதாவது ஜூக்குள்ளே தான் பார்ப்போம். சான்ஸே இல்லை இந்த ஓப்பன் ஜூ. அதுவும் நிறைய இருக்குது பாருங்களேன், நிறைய ஜீப்ரா. ஒரு குட்டி மாதிரி ஒன்று படுத்து கிடக்குது. ஹார்ஸுக்கும் ஜீப்ராவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹார்ஸ் மாதிரி இருக்குது, பட் ஜீப்ரா வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம காலத்தில் வந்து டைனாசரை தான் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் ரைனாசர் பாருங்கள். இது கொஞ்சம் டைனாசர் மூஞ்சி மாதிரி தான் இருக்குண்ணே. ஆமாம், அப்பா பாருங்கள், முன்னாடி கொம்பெல்லாம் வச்சு. அதுக்கு எலக்ட்ரிக் ஃபென்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எவ்வளோ க்ளோஸாக இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குங்க. முன்னாடி அந்த கொம்புலாம் சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து டீர், சாம்பார் டீர், பிளாக் டீர், இம்பாலா, நில்கை. இங்கே பாருங்க, இந்த கலைமான், இந்த கொம்பு வச்ச கலைமான் மாதிரி. இங்கே பாருங்க, அது நடுவில் மாடும் இருக்குங்க. பைசன், அப்பா என்னமா கத்துது. அதுதான் இந்த இம்பாலான்னு நினைக்கேன்ப்பா. வருது பாருங்க. அம்மா பார்த்தாலே பயமாக இருக்குது. இதெல்லாம் அனிமல்ஸில் டொமஸ்டிக். அங்கே பாரு போகிறத பாரு, எப்படி போகுது. இதெல்லாம் வந்து அப்படியே ஜிம்முக்கு போகிற மாடு. அதான் இந்த இம்பாலானுங்கிறது இதுதான் ஒன்று போல். அதுதான் இந்த அனிமல்ஸ் ஹேவ் ரைட் ஆஃப் வே, ப்ளீஸ் ஸ்டே இன் யுவர் கார். அனிமல்ஸ்க்கு தான் ரைட்ஸ் இருக்காங்க, நீங்கள்லாம் காருக்குள்ளே இருங்கன்னு. அப்பா இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததே இல்லைங்க எந்த அனிமல்ஸுமே. ஓப்பன் ஜூ செம்மையாக இருக்குது. அனபியா வந்துங்கிட்டாளா? ஆக்சுவலாக பிள்ளைங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து அந்த மரைன் வேர்ல்டில் வந்து எல்லா ஷோஸ் பார்த்துட்டு வந்ததுலேயே டயர்ட் ஆகிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஈவினிங் 4 o'clock கிட்ட ஆகுது.
அதனால் அவங்க வந்து ஓப்பன் ஸூ வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறதுக்குல. பட் வந்து நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. அதாவது பிள்ளைங்களுக்குன்னு இல்லை, பெரியவங்கள் பார்க்குறதுக்குமே எல்லா அனிமல்ஸுமே இவ்வளோ க்ளோஸாக காரில் போயிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், ஒரு பெரிய லேக் இருக்குது. லேக்கை சுற்றியுமே நிறையா மான் அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. இது வந்து ஃபாரஸ்ட்டை வந்து இப்படி மாற்றிருக்காங்களா எப்படின்னு தெரில. பட் வந்து ரொம்ப நேச்சுரலாக செட் பண்ணியிருக்காங்க. அந்த அனிமல்ஸ்க்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாம் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஸ்டே இன் யுவர் கார். இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கிளாஸ்லாம் அடைக்க சொல்லிட்டாங்க. என்ன அனிமல்னு தெரில, பட் ஒரு கேஜுக்குள்ளே அப்படியே போகிற மாதிரிங்க. தூங்குது. எத்தனை இருக்குது? 1 2 3 எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. அது எல்லாம் ஃபீமேல். மெயில் மட்டும் முடிச்சிருக்கு பாருங்க, காவல் காத்துட்டு வீட்டில் எல்லாரையும் தூங்க வச்சுட்டு. நல்லா ஃப்ரீயாக விட்ருக்காங்கல்ல. ஏற்கனவே லைன் வந்து ஒரு சோம்பேறி அனிமல் தான், பேருக்கு தான் காட்டுக்கு ராஜா. இங்கே ஸ்ட்ரிக்டாக அங்கங்கே போடுறது வந்து ஸ்டே இன் யுவர் கார். ஸோ ஓப்பன் ஸூ எல்லாமே ஓப்பனாக இருக்குன்னுட்டு ஃபோட்டோ எடுக்க அதுன்னு இறங்கிடக்கூடாதுங்க. டைகர் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பெங்கால் டைகர்னு போட்டிருக்காங்க. சர்வசாதாரணமாக டைகர் நிற்கிது இந்த ஏரியாவில். ஆனால் டைகரை பார்த்தா தான் பயம் வருது, லைனை பார்த்தா அவ்வளோ பயமாக இல்லை. அதில் அந்த ஜீப்ரா கலரில் ஒரு வெஹிக்கிள் தெரியுதாங்க, அதுதான் வந்து இங்கே உள்ள இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வெஹிக்கிள் போல். அந்த சஃபாரிக்காரங்களுக்குள்ளது, சஃபாரி வேர்ல்டுக்காரங்களுக்குள்ளது. அவங்க வந்து அங்கங்கே இருக்காங்க. நேராக பாருங்கள் நதியா, நேராக பாரு. மொத்தம் அங்கே முக்கில் படுத்து கிடக்கிறது, வேலியோட வேலியாக படுத்து கிடக்கு பாருங்க. 1 2 3 4 5 ஒரு 6 டைகர் கிட்ட இருக்குது. இங்கே ஒரு பிரம்மாண்டமான டைகர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, அப்பா எவ்வளோ பக்கத்தில். அதோட ஃப்ரண்ட்டில் பாருங்க, நம்ம காருக்கு முன்னாடி அது அந்த இதுக்குள்ளே படுத்துட்டு கொஞ்சம் சகதியாக இருக்குது, தெரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேக் மாதிரி இருக்குங்க. அதுலலாம் பாறை நதியா, அந்த பாம்புலாம் வருமா சைலண்ட்டாக வருது, மண்டை மட்டும் தான் தெரியுது. அப்பா, லைன் டைகர் முடிஞ்சிருச்சு போலங்க. இந்த கேட் விட்டு வெளியில் வரோம். சுற்றி பெங்கால் டைகர் தான் போட்டு வச்சுருக்காங்க. டைகர் முடிஞ்ச பாடு இல்லைங்க, இன்னும் இருக்குது. அப்பா, அந்த சைடில் ரைட்லலாம் பாரு, பிரம்மாண்டமாக கிடக்குது. எவ்வளோ பெருசு, ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க, பயங்கரமாக இருக்குது. அந்த பேர்டெல்லாம் அட்டாக் பண்ணி சாப்பிட்றாதா? அந்த பக்கத்துலேயே ஒரு பேர்டு இருக்குது பாரு, ஃப்ரண்ட்டில். ஆமாம், ஃபெரோஷியஸ் அனிமல்ஸை முடிச்சிட்டோம். அண்ணா, கேட் ஓப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு போர்டு போட்டிருந்தான். தாய்லாண்ட்னால எலஃபண்ட் தானே. ஹிப்போபொட்டமஸ் பை பிரதர் யூ. ஹிப்போபொட்டமஸ் பாருங்கள், அதுக்குன்னு நல்லா ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி செஞ்சுருக்காங்க, அது பக்கத்துலேயே கிடக்குது. ஆமாம், இந்த இடத்துல ரோடும் கொஞ்சம் ஸ்மாராக தான் போட்டிருக்காங்க, அப்படின்னா தான் வெஹிக்கிள்ஸ்லாம் ஸ்லோவாக போவாங்கன்ட்டு. ஆஸ்ட்ரிச் கிடக்கு பாருங்கள். டீர் பாருங்க, அப்படியே சொகுசா ஒரு அரை பியர். அங்கே பாருங்க, பியர் பாருங்க, அப்படியே சொகுசா படுத்து கிடக்குது, அரை தூக்கத்தில் இருக்குது. வாயெல்லாம் திறக்குது. உள்ளே நிறைய கிடக்குது. அதுக்கு ஒரு வீடு மாதிரிலாம் இருக்குது பாருங்களா, அதில் ஒன்றும் இல்லை, செம சைஸு. இந்த ஓப்பன் ஷோ கான்செப்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் அப்படியே வண்டியை வந்து ஃபஸ்ட் கியரில் போட்டுட்டு ஸ்லோவாக போனோம். என்ன நம்ம வெஹிக்கிள்லே போகிறனால
பட் இங்கே உள்ளவங்களாம் கரெக்டாக ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்க. அதாவது தேவையில்லாமல் இறங்கலாம் மாட்டிக்காங்க, இறங்கிடலாம் கூடாது. பின்னாடி வரவங்களுக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. அதுக்கு பிறகு முடிஞ்சிருச்சாங்க ஓப்பன் ஜூ. நல்லா இருந்துச்சு இந்த ஓப்பன் ஜூ கான்செப்ட்டுங்க. சஃபாரி வேர்ல்டு தாய்லாண்டில் பேங்காக்கில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் சிட்டியிலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் அவையில் இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து தாய்லாண்டு சீரீஸில் நம்ம போட்ட வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனா கூட நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸோட லிங்க்கும் நான் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோவுமே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதுதான் பெரிய சப்போர்ட்டு. இப்போ வந்து கரெக்டாக வந்து 4 o'clockங்க தாய்லாண்டில். ஸோ 4 o'clock ஒரு 1 hourல வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு ரீச் ஆகிடுவோம். கிட்ஸ் எல்லாம் வந்து தூங்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அங்கே ரொம்ப டயர்டானால மட்டும்தான் தூங்கினாங்க. இல்லைனா வந்து இதை வந்து உண்மையிலே நல்லா ரசிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தானது. அனிமல்ஸ் எல்லாமே நீங்களுமே வந்து இன்றைக்கி நம்ம விளாக் மூலமாக க்ளோஸாக பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் ஏரியா கிட்டே வந்துட்டோங்க. இங்கே முன்னாடி வந்து இந்த டுக்லாம் போயிட்டு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் இருக்குது. இது சின்ன ரோடு தான், 2 சைடுமே வந்து நிறையா 3 ஸ்டார் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குதுங்க இதில். அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோங்க. இனி இறங்க வேண்டியதான். டயர்டாக இருக்கா? டயர்டாக இருக்கா இல்லையா? எஃப்னுங்கிறது ஃபஸ்ட்டு, ஆனால் அது வந்து ஒரு 3rd floor மாதிரி இருக்குது. போமா, டயர்டாக இருக்கா உங்களுக்குலாம்? டயர்டாக இருக்கா நதியாக்கு? எடுக்கலாம். இது நம்ம கார்டும் யூஸ் ஆகும். இது இங்கே உள்ள பேங்க், ஈஸி பேங்க். இங்கே பாருங்களேன், இந்த ஊஞ்சல் செட்டப் சூப்பராக இருக்குல்ல. மேலே இருந்து க்ரீப்பர்ஸ் அப்படியே கிடக்குது. பேசுக்கு நீ இதில் படுத்துடலாம். ஏதா படுத்துட்ட உடனே ஜாலியாக இருக்கா? அதாவது மேலே இருந்து அந்த க்ரீப்பர்ஸ்லாம் வந்து நேச்சுரலாக அப்படியே தொங்குதுங்க. எலஃபண்ட். மொத்தத்தில் கார்டனே சூப்பராக இருக்குது. கம்ப்ளீட் ஹேங்கிங் பிளான்ட்ஸு. டேய் ஜூஸ் எனக்கா? ஜூஸ் எனக்கு தருவியா? வேண்டாம் வேண்டாம், விட்டு இடிச்சிடும். நீனே ஆடு, நீ ஆடுறதே கரெக்டாக இருக்குது. அதில் நீ ஆடுறியா? அனைமா மொத்தமாக ஆடி அந்துடாதீங்க. செக்யூரிட்டி டெபாசிட்டு ஊஞ்சலுக்கு ஃபைன் போட்டுற போகிறாங்க ப்ரோ. சவுண்டு வேறு கொடுக்குது. நல்லா இருக்கா? உட்கார கம்ஃபர்டபுளாக இருக்கா? இண்டிபெண்ட் ஹவுஸாக இருந்தால் இந்த மாதிரிலாம் செய்யலாம். சரி, ரூமுக்கு போகலாமா? மார்னிங் வந்து நாங்கள் வந்து 8 o'clock கிளம்பி போனோம். இப்போ ஷார்ப்பாக 5. இந்த சஃபாரி வேர்ல்டு, மரைன் பார்க், இது எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் வந்து ஃபைனலாக இப்போ ரூமுக்கு வந்தாச்சுங்க. இந்த ரூம் ஸ்டே ரொம்ப சூப்பராக இருக்குது. காலையில் பஃபே எல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அதாவது இந்தியன் பஃபே கிடையாது, பட் இருந்தாலும் இங்கிலீஷ் பஃபே, தாய் பஃபே எல்லாமே இங்கிலீஷ் பஃபே ஐட்டங்கள்ஸ் நிறையா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் முடிஞ்சால் வந்து பஃபே வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத ஒரு தனி வீடியோவாக காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பெங்களூரில் பனார்கட்டா ஜூ போயிருக்கிறோம், நிறைய பேர் வண்டலூர் சஃபாரிலாம் போயிருப்பீங்க. பட் அதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து ஓப்பன் ஜூ அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓப்பன் ஜூ அட்டகாசமாக இருந்துச்சுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான அனிமல் எதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய பால்கனி வியூ ஒரு தடவை காட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பாருங்கள். வியூவை பாருங்கங்க, சான்ஸ்லெஸ்ங்க. இதோட நைட்டு இன்னும் அட்டகாசமாக இருக்குதுங்க. எல்லாம் வந்து ஹைரைஸ் பில்டிங்ஸு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லைங்க, வியூ சூப்பராக இருந்துச்சா? ரொம்ப சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை.
நான் வந்து தாய்லாண்டில் பேங்காக் இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு தடவை தாய்லாண்டை விசிட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து லவ்லி ட்ரையல்ஸ் மூலமாக வந்தோம். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எப்போ ரெக்யர்மெண்ட் இருக்கோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ்.